ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். மூலியோட 10வது எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். யாழி கையில வச்சிட்டு இருக்க புக்க பாத்துட்டு மோயாவ் கிட்ட நல்லா அதை பத்தி கதை பேசிட்டே இருக்க மோயாவ பாக்குறான். சைலண்டா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். யாழி எனக்கு தூக்கமே வரலன்னு மோயாவோட மடியிலேயே படுத்துக்கிறா. ஆந்த சத்தம் கேக்குது பாத்தீங்களா? அந்த சத்தம் கேட்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா பயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. மோயாவுக்கு மறுபடியும் இவளை பார்க்க பாவமா இருக்கு. கேண்டில் ஆஃப் பண்ணிட்டு அவனும் தூங்கலான்னு ரெடியாக இன்னும் கொஞ்ச நேரம் பேசலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள தூங்க போறோமா அப்படின்னு யாழி கேக்குறா. கேண்டில் ஆஃப் பண்ணிட்டு படுத்துட்டே கூட பேசலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு மோயாவ அவ பக்கத்துலயே படுத்துக்கிறான். கை தெரியாம அவ கை மேல பட்டுருது. பார்த்தா அவ கை ஐஸ் மாதிரி இருக்கு போல. உன் கை ஏன் இவ்ளோ சில்லுன்னு இருக்குன்னு கேட்க, அங்க அப்படிதான் மலையில எவ்வளவுதான் ட்ரெஸ் போட்டிருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி பனி நம்ம மேல வந்து நம்மள பயங்கரமா குத்திட்டே இருக்குங்க. நல்ல வேலை என் கூட சிங்கி இருந்தால, அவ கை எப்பவுமே கதகதப்பா இருக்கும். அவ என்ன கட்டி புடிச்சுதான் படுப்பான்னு சொல்ல, சிங்கியா உன் வேலைக்கார பொண்ணா அப்படின்னு மோயா கேக்குறான். ஆமா உங்க கையும் அதே மாதிரிதான் ரொம்ப வார்மா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கணத்துல நல்லா வச்சுட்டு யாழி தூங்க ஆரம்பிக்கிறா. மோயாவுக்கு இவளை பார்க்கவே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. அவன் நெத்திய லேசா தொட்டு பாத்துட்டு இருக்கான். யாழி இன்னும் க்ளோஸ் அப்ல பக்கத்துல வந்து படுத்துட்டு இருக்கா. மோயாவ் அவளுக்கு நெத்தியில அப்படியே கிஸ் பண்ணிட்டு அவளை கட்டி புடிச்சிட்டு அங்கேயே தூங்க ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் காலையில மோயாவ் முதல்ல கண்ணு முழிச்சு பாக்குறான். பார்த்தா யாழி பக்கத்துல இல்ல. எங்க போயிட்டு இருப்பா அப்படின்னு ட்ரெஸ் எல்லாம் அவனே சேஞ்ச் பண்ணிட்டு வீல் சேர் எடுத்துட்டு வெளியே அந்த பக்கமும் இந்த பக்கமும் வந்து பார்த்தா கொஞ்சம் தூரத்துல ஒரு கல்லறை இருக்கு. அந்த கல்லறையில யாழி சாமி கும்பிட்டு இருக்கா. மோயாவ் அவளை பார்த்து சிரிச்சுட்டு பக்கத்துல போறான். இது யார் கல்லறை? உங்க அம்மா கல்லறையா அப்படின்னு கேட்க, யாழி உடனே ஆமா, அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறமா கோவத்திலயும் சோகத்திலயும் ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சு. ஊரை விட்டு நாங்க இவ்வளவு தூரம் வரும்போதே ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாங்க. இந்த கோவில்காரங்க தான் அம்மாக்கு அடைக்கலை கொடுத்தாங்க. என்னதான் நாங்க அவ்வளவு ட்ரீட்மெண்ட் பார்த்தா கூட அம்மாவை காப்பாத்த முடியல அப்படின்னு யாழி சொல்றா. என் கையை பிடிச்சு என்ன கீழே இறக்கு அப்படின்னு மோயாவை அவளை பிடிச்சி இறங்கிட்டு, மன்னிச்சிருங்க அத்தை, இப்பதான் முதல் தடவையா அவங்கள பாக்குறேன் அப்படின்னு கல்லறையில வணங்கிட்டு இருக்கான். யாழி சொல்றா, நீங்க கொடுத்தீங்கல்லம்மா இந்த ஜேடு பெண்டன்ட், அதுதாம்மா நான் இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதனை கொடுக்கும் போது நீங்க சொன்னீங்க உனக்கு நல்லபடியா ஒரு புருஷன் கடப்பா, அவனு நல்லா பாத்துக்குவான்னு சொல்லிட்டு, அதே மாதிரி எனக்கு மோயாவ் கிடைச்சிருக்காரு. என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாருமா. அதே மாதிரி எனக்கு ஒரு அண்ணி இருக்காங்க, செம்ம நல்ல கேரக்டர். அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், சரியான வாண்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இப்பயாவது என்ன பார்த்து நீங்க வானத்துல சந்தோஷமா இருப்பீங்க நம்புறேன் அப்படின்னு யாழி சொல்லிட்டு இருக்கா. மோயாவ் சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அவளை தனியா கூட்டு வந்து, இங்க வரும்போதே உன் அம்மா இறந்து போயிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் நீ எப்படி லீஷன் மலைக்கு போனன்னு கேட்க, நானும் என் வேலைக்கார பொண்ணு சிங்கி இருக்கால, 2 பேரும் தான் சேர்ந்து போனோம். ஆனா மலையில கீழேயே செக் பண்றேன் அப்படின்னு எங்க கிட்ட இருந்து கோல்டு எல்லாம் வாங்கிட்டாங்க, ஹேர்பின் கூட வாங்கிட்டாங்க. எதுவுமே இல்லாம தான் எங்களை மலைக்கு அனுப்புனாங்கன்னு சொல்ல, மோயாவ் மறுபடியும் அவளை சோகமா பாக்குறான். என்ன பார்த்து பாவப்படுறீங்களா? நான் தான் உங்களை பார்த்துட்டேனே, உங்களை பார்த்ததான் என் வாழ்க்கையிலே கிடைச்ச பெரிய பொக்கிஷம் அப்படின்னு யாழி சொல்றா. உனக்கா பேச கத்து கொடுக்கணும்னு மோயாவ் அவளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். கொஞ்சம் தூரத்திலேயே பாட்டு சத்தம் எல்லாம் கேக்குது. யாழியும் மோயாவும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இங்க இந்த பெயிண்டர்ஸ் எல்லாம் வந்தாங்கல்ல, அவங்க வேலையை முடிச்சிட்டு பாட்டு பாடி கச்சேரி எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. இன்னையோட வேலை முடிஞ்சிருச்சுல, நிறைய பேர் கிளம்ப போறாங்க. சோ ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரி. மோயாவ் அங்க வந்ததும் அவனையும் பக்கத்துல உட்கார வச்சுட்டு யாழிக்கு நம்ம மேனேஜர் மாஸ்டர் இருக்காருல, ஒயின் எல்லாம் ஊத்தி கொடுத்துட்டு இருக்காரு. இவ குடிச்சிட்டு லைட்டா இரும ஆரம்பிக்கிறா. மோயா வேணும்னே இதை வேகமா தள்ளி வச்சிடுறான். நீ ஒன்னும் குடிக்க தேவையில்ல அப்படின்னு. யாழி அமைதியா உட்காந்து பாத்துட்டு இருக்கா. அப்ப அந்த பாட்டு பாடுறவங்க பாடுற பாட்டு ரொம்ப நெருக்கமா இருக்க மாதிரி இருக்கு. யாழி சொல்லிட்டு இருக்கா, இவ்ளோ நல்ல பாட்டு, சென்ட் ஆஃப்க்கு ஏத்த மாதிரி பாட்டு, இவ்ளோ பெரிய பெயிண்டர் ஒருத்தர் இவ்ளோ அழகா கூட பாட்டு பாடுவாரா அப்படின்னு கேட்க, அப்ப மேனேஜர் அங்கிள் இருக்காருல, அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன நினைச்சிட்டு இருக்குமா, நம்ம மலையோட ஸ்டூடெண்ட்னா சும்மாவான்னு. என்னது, இவர் நம்ம மலையோட ஸ்டூடெண்டா அப்படின்னு யாழி கேட்டுட்டு இருக்கா. ஆமா, 1 மாசம் தான் லீஷன் மலையில இருந்தாரு. ஆனா அங்க இருக்க கட்டு செட்டான வாழ்க்கை இவருக்கு சரிப்பட்டு வரலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துட்டாரு. ஆனா அப்பயும் 1 மாசத்துலயே இவர் அந்த ஸ்டூடெண்ட்னு தெரிஞ்சதால இவரை வந்து எந்த வேலையிலயும் வர விடாம ரொம்ப முடக்கி வச்சுட்டாங்கன்னு சொல்ல, 1 மாசத்துக்கே அப்படி பண்ணிட்டாங்களான்னு யாழி கேக்குறா. 1 மாசம் இருந்தாலும் அந்த இடத்தோட அழகை பத்தி அதோட பெருமையை பத்தி நிறைய பாட்டு எழுதினாரு. என்ன பண்றது, முடக்கி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்ல, ஐயோ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு யாழி பேச ஆரம்பிக்கிறா. யாழிக்கு அவரை பாக்குறதுக்கே அழுகையா வருது. கையில ஒயின் கப் எடுத்துட்டு அவரை பாக்க, அவரும் கையில ஒயின் கப் எடுத்து சியர் சொல்லிட்டு அவர் பாட்டு குடிக்கிறாரு. யாழி கண்ணுல கண்ணீரோட இருக்கத மோயாவை பாத்துட்டு இருக்கான். ஏன் இந்த அளவுக்கு இவ ஃபீல் பண்றா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறான். அடுத்து பாட்டு பாடும் போதே நம்ம ஸ்பை எஞ்சிட்டு, யாழி அடுத்து நீங்க தான் பாடணும்னு சொல்ல, பாட தெரியும் ஆனா நீங்க எல்லாம் ஓடிடுவீங்கன்னு யாழி சொல்லிட்டு இருக்கா. ஆனா எனக்கு மேலும் வாசிக்க தெரியும், அதை நான் வாசிக்கிறேன் அப்படின்னு மோயாவை ஒரு தடவை பார்த்துட்டு அவ போய் மேல வாசிக்க போக, அங்க இருக்கிற எல்லாரும் சுத்தி சுத்தி டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. மோயாவ் கண்ணு யாழி மேலேயே இருக்கு. அதே மாதிரி அந்த பெயிண்டரும் இவளுக்கு வாக்கு கொடுத்த மாதிரியே இருக்கிறதுலே பெஸ்ட் பெயிண்டிங்கா ஒண்ணு பண்ணிட்டு, நீங்க எனக்கு இந்த பெயிண்டிங்க்கு ஹெல்ப் பண்ணீங்க, அதே மாதிரி நான் கேட்ட பரிசு நீங்க கொடுத்துட்டேன் உங்களுக்கு, நம்ம 2 பேருக்கும் கணக்கு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காரு. யாழி பாக்குறா.
இத்தனை நாள் இங்க என்ன தங்க வச்சு பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் இப்ப என் ஹஸ்பண்ட் வந்துட்டாரு, அவர் கூட கிளம்புறேன் அப்படின்னு யாழி அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. 2 பேரும் வண்டியில ஏறுறாங்க. நம்ம ஸ்பையும் முன்னாடி உட்காந்துட்டு அசிஸ்டன்ட் வண்டியை ஓட்ட ஆரம்பிக்க 4 பேரும் ஒன்னா கிளம்புறாங்க. அப்போ யாழி நல்லா மோயாவோட மடியிலேயே படுத்து வந்துட்டு இருக்கா. மோயாவை பாக்குறான். இப்போ உனக்கு நல்லா தூக்கம் வர மாதிரி இருக்குமே, அமைதியா இருப்பியே. ஆனா அங்க இருக்கும்போது குடிச்சிட்டு என்ன ஆட்டம் போட்ட, மூலம் வாசிக்கிறது என்ன, அவங்க கிட்ட அடுத்து டான்ஸ் கத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்களே பாடாப்படுத்திட்ட. அவங்க வரலன்னு சொன்னதுக்கு அவங்களே குடிக்க வச்சு ஓ வலிக்கு கொண்டு வந்துட்டு இருக்க. நான் மட்டும் உனக்கு கொஞ்சமா போதைய தெளிய வச்சு கூட்டு வராட்டி என்னையே யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு அங்கே தள்ளி விட்டாலும் விட்டுருந்துருப்பேன்னு சொல்ல. எதுக்காக அதை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, எத்தனை தடவை சொல்லுவீங்க வர வழி ஃபுல்லா அப்படின்னு யாழி கேக்குறா. ஏன்னா உன் மூலையில அப்பதான் பதியும் பாரு. இப்ப ஏதோ நான் இருந்துட்டேன் பரவாயில்ல, நான் இல்லன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு மோயா அவள திட்டிட்டு இருக்கான். நானே இத்தனை நாளுக்கு அப்புறமா இப்பதான் முதல் தடவையா குடிச்சிருக்கேன், கல்யாணம் பண்ணிட்டு வந்து குடிக்கவா முடியும் யாழி கேட்டுட்டு இருக்கா. யாழி ரொம்ப ஆக்டிங் பண்ணாத, டீ பிளாஸ்க்ல வச்சிருக்கேன் டீ குடிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ குடிக்கிறதெல்லாம் ஒயின்னு நல்லா எனக்கு தெரியும்னு மோயாவ் சொல்றான். ஆஹா, ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சான்னு யாழி வாயை மூடிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா ஸ்பை பாக்குறான். யாழி அவனோட வாயை மூடுறதுக்கு நான் ஒரு நல்ல ஐடியா கொடுக்கவாமா அப்படின்னு கேட்க, குடுங்க குடுங்கன்னு யாழி சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு தடவை அவன் பேச ஆரம்பிச்சு உன்னை நல்லா திட்டுவான்ல, ஃப்ளோவா போயிட்டு இருக்கும் போது டக்குன்னு அவனுக்கு கிஸ் பண்ணிரு, மூச்சு கூட விட முடிய கூடாது அப்படின்னு சொல்ல யாழி ஷாக் ஆயிடுறா. மோயாவும் கண்டுக்காத மாதிரி உட்காந்துட்டு இருக்க. ஸ்பையும் அசிஸ்டன்ட்டும் நல்லா விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. செம்மையா நம்ம அவங்களுக்கு பல்பு கொடுத்தோம்ல அப்படின்னு. இவங்க கொஞ்சம் தூரம் அப்படியே டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கும் போதே திடீர்னு இவங்க வண்டியை சுத்தி கல்லையா யாரும் எரிய ஆரம்பிக்கிறாங்க. கட்டையெல்லாம் வண்டி வேகமா நின்றுது. மோயாவ் என்னடா ஆச்சு அப்படின்னு ஸ்பைய பார்த்து கேக்குறான். இல்ல கொள்ளக்காரங்க தான், நான் பார்த்து பேசிக்கிறேன், கவலைப்படாதீங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்டோட அங்க இறங்கி வந்துட்டு, சார் என்ன சார், உங்க பாஸ் இருக்காருல அவரே எனக்கு தெரிஞ்சவர் தான், கையில தங்க பவுச்சு ஒண்ணு இருக்கு, இதை வச்சுக்கோங்க, ஃபுல்லா தங்கம் தான் இருக்கு, போய் நல்லா சாப்பிடுங்க, நாங்க போற வழியில எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, விட்டுருங்கன்னு சொல்லிட்டு, சரி சரி பேசி முடிச்சிட்டேன் எல்லாம் வண்டியில ஏறுங்கன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட்ட வண்டியில ஏத்திட்டு இருக்கான். ஆனா காசு வந்துருச்சு, இப்ப அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்னு கொள்ளக்காரங்க சொல்ல மறுபடியும் வண்டியை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அசிஸ்டன்ட் சண்டைக்கு போயிட்டு இருக்கான். ஸ்பையும் சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஸ்பை யாழிய பார்த்து, யாழி மோயாவை மட்டும் இங்க இருக்காதம்மா, வண்டியை தள்ளி விட்டு கூட்டு போயிரு, இல்லன்னா ஆபத்தாயிட போகுதுன்னு சொல்ல யாழி வேகமா வண்டி எடுக்கிறா. குதிரை வண்டியை ஓட்டிட்டே அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. அங்க சண்டை போட்ட சில பேரை தவிர மத்த எல்லாரும் யாழிய துரத்திட்டு வண்டி பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து வண்டி ஒரு பெரிய கல்ல ஏறி இறங்குது. வண்டி அந்த இடத்துலயே கவுந்துருது. 2 பேரும் கீழே விழுந்துடுறாங்க. யாழி வேகமா மோயாவ் கிட்ட வந்து உங்களுக்கு ஒண்ணும் ஆகல இல்லன்னு கேட்டுட்டு பக்கத்துல வந்துட்டாங்க. இங்க வாங்க நான் உங்களை ஒளிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை இழுத்துட்டே போயிட்டு மரத்துக்கிட்ட அப்படியே ஒளிய வச்சிட்டு இருக்கா. யாழிய பாத்துட்டு மோயா ஆளுங்க வந்துட்டாங்க, அமைதியாருன்னு சொல்ல யாழி பாக்குறா. இல்லங்க, 2 பேரும் ஒளிஞ்சிருந்தோம்னா கரெக்டா தேடி இங்க வந்துருவாங்க, 2 பேருமே இறந்து போயிருவோம், உங்களை எப்படியாவது காப்பாத்துறதுக்கு நான் ட்ரை பண்றேன், அவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு யாழி வேகமா அங்கிருந்து கிளம்பி ஓட ஆரம்பிக்கிறா. எல்லாரும் அவளை துரத்திட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. மோயாவுக்கு எப்படியாவது அவளை காப்பாத்த போடும் போல இருக்கு. எந்திரிக்கிறதுக்கு ட்ரை பண்றான், சுத்தமா முடியல, கால் வலிக்க ஆரம்பிக்குது. அவன் கால்ல அவனே கண்ணா பின்னான்னு அடிச்சுக்க ஆரம்பிக்கிறான். யாழிக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. அவ ஓடிக்கிட்டே இருக்கா ரொம்ப தூரம். அப்ப அவளோட பாடி கார்டு ஒருத்தர் இருப்பார்ல, அவர் அங்க வந்துடுறாரு. நீ ஓடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்த ஆளுங்களெல்லாம் அடிச்சு போட்டுட்டு இருக்காரு. ஆனா யாழி அப்படியே தொடர்ந்து ஓடுறவ கரெக்டா மிங்கு கிட்ட போய் மாட்டிக்கிறா. மிங்க அங்க நிக்கிறான். ஒரு நிமிஷம், உன் பேர் என்னன்னு சொல்லுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். நீ யாரு, அந்த குரூப்ல நான் உன்னை பாக்கலையேன்னு யாழி கேக்குறா. மிங்க ஏற்கனவே இவளோட போட்டோ ஒண்ணு வச்சிட்டு இருக்கான், வரைஞ்சு பெயிண்டிங். அதை எடுத்து பாத்துட்டு இந்த பொண்ணுதான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறான். யாழி எங்க இருந்து ஓடுறதுக்கு ட்ரை பண்றா. அந்த பையன் பெயிண்டிங்க கீழே போட்டுட்டு யாழி பின்னாடியே மலை உச்சிக்கு ஓடி வந்துடுறான். யாழி அவன் கைய பிடிச்சு நல்லா கடிச்சு வச்சிரு. கரெக்டா அந்த பையன் கைய உதறான். யாழி மலை உச்சியில இருந்து கீழே விழுந்துடுறா. ஐயோ போச்சு, இந்த பொண்ணு விழுந்துட்டாளேன்னு பாக்கும் போதே யாழியோட ஜேடு டோக்கன் கீழே விழுந்திருக்கு. அதை எடுத்து பார்த்ததுமே இந்த பையனுக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வருது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப உடம்புக்கு முடியாம சீரியஸா ஏதோ இடத்துக்கு டிராவல் பண்ணிருந்திருக்கான். அப்போ யாரோ அவனை பார்த்துட்டு, என்னங்க அந்த பையனுக்கு உடம்பு இப்படி கொதிக்குது, விட்டா உயிரே போயிரும் போலன்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. ஒரு பொண்ணுன்னு தெரியுது, ஆனா அவனால முகத்தை சரியா யோசிச்சு பார்க்க முடியல. அப்புறமா அவங்க நேரா நம்ம யாழி தான் கூட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டுருக்கா. அந்த பையன் யாருங்க என்ன காப்பாத்துறது, நான் ஃபீஸ் கொடுக்குறேன்னு கொடுக்கறதுக்கு வராம இங்க, இல்லங்க உங்களை சேர்த்து விட்ட பொண்ணே கொடுத்துட்டாங்க, இதோ இந்த ஜேடு டோக்கனை வச்சுதான் கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு ஒரு ஜேடு டோக்கனை கொடுத்திருக்காங்க. கரெக்டா யாழி அதை வித்துதான் அவனை காப்பாத்திருப்பா போல. இப்ப வச்சிருக்க டோக்கன்ல பாதி டோக்கன். அதை பார்த்ததுமே மிங்க அதை விலைக்கு வாங்கிட்டு வந்திருக்கான் அவன்கிட்ட இருக்க காசை கொடுத்துட்டு. அதை பார்த்ததும் நம்மள காப்பாத்தின பொண்ணு இவதான் கண்டுபிடிச்சிட்டு யாழிய காப்பாத்தலாம் அப்படின்னு கீழே இறங்க போறதுக்கு ட்ரை பண்ண, அதுக்குள்ள அங்க பிரின்ஸ் லீயோட ஆளுங்க வந்துடுறாங்க. இவனை கம்ப்ளீட்டா சுத்து போட்டுடுறாங்க. லீ பயங்கர கோவத்துல இருக்கான். இங்க தேடி எல்லாம் பார்த்துட்டு கரெக்டா மோயா எங்க இருக்கானோ அந்த இடத்துக்கு அசிஸ்டன்ட்டும் ஸ்பையும் வந்துடுறாங்க. மோயா சத்தம் போட்டு கூப்பிடுறான், இந்த பக்கமா யாழி போனா, அவங்க துரத்திட்டே போனாங்க, சீக்கிரம் போய் பாருன்னு அசிஸ்டன்ட்ட அனுப்பி வச்சிட்டு இருக்கான். இங்க மோயாவுக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு, யாழிக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு அசிஸ்டன்ட் வந்து செக் பண்ணி பாக்குறான். திருப்பி அவன் வந்து கீழே இந்த பெயிண்டிங் இருந்தது,
யாழி மேடம தான் டார்கெட் பண்ணி அவங்க வந்திருப்பாங்க போல. இந்த பெயிண்டிங் அங்க இருந்தது. அந்த இடத்துல மேடம் துணி கிழிஞ்சு கீழே கடந்தது. அவங்க ஒரு வேளை மலை உச்சியில இருந்து விழுந்துட்டாங்க போல அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்ல, என்ன கூட்டு போ அங்க கூட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு மோயாவ் கத்த ஆரம்பிக்கிறான். இங்க பாரு, உனக்கு இந்த காலை வச்சுட்டு ஒன்னாலே நடக்க முடியாது, தூக்கிட்டும் போக முடியாது மலை உச்சிக்கு. கொஞ்சமாவது பொறுமையாரு, நாங்க போய் தேடுறோம். பக்கத்துல இந்த கோவில் இருக்குல்ல, அந்த கோவில்ல போய் நீ வெயிட் பண்ணிட்டு புரியுதான்னு சொல்ல, அசிஸ்டன்ட்ட நீ இப்பவே தேடு அப்படின்னு அனுப்பிட்டு அடுத்து நம்ம ஸ்பை கிட்ட நம்ம மோயாவ் டோக்கனை கொடுக்குறான். இந்த டோக்கனை வச்சுட்டு என்னோட ஆளுங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கோ, சீக்கிரம் கூட்டு வந்து தேடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஸ்பை சொல்றான். அசிஸ்டன்ட் பள்ளத்தாக்குல இருந்து கீழே இறங்கி வந்து பாக்குறான். பார்த்தா அந்த இடத்துல எக்கச்சக்கமான பாம்பு ஒரு பெரிய குச்சியாலேயே வேட்டையாடப்பட்டு துண்டு துண்டா சிதறி கிடக்கு. இத பாத்துட்டு அசிஸ்டன்ட் ரொம்ப பதறி போறான். யாழியோட செருப்பு ஒண்ணு அங்க இருக்கு. பார்த்தா கரெக்டா அந்த நேரத்துல யாழிக்கு யாரோ ட்ரீட்மெண்ட் எல்லாம் பாக்குறாங்க. யாழிய ரூம்ல படுக்க வச்சுட்டு போறாங்க. அந்த இடத்துக்கு லீ பிரின்ஸ் வந்துடுறான். வந்துட்டு யாழியோட கைய புடிச்சுக்கிறான். யாழி ஏதோ பேசுறாளுன்னு பக்கத்துல போய் இவன் கேட்டா, மோயாவ் கவலைப்படாதீங்க, எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன்னு யாழி சொல்லிட்டு இருக்கா. இந்த பேரை கேட்டதும் லீ பிரின்ஸ்க்கு செம்ம கடுப்பாயிட்டு இருக்கு. அதே நேரம் நம்ம ஸ்பை போனால ஆளுங்களெல்லாம் கூட்டிட்டு யாழிய தேடுறதுக்கு மறுபடியும் உள்ள வந்துட்டு இருக்கான். யாழி அடுத்த நாள் காலையில கண்ணு முழிச்சிட்றா. வேலைக்கார பொண்ணு இருக்கா. ஏஞ்சிட்டீங்களா மேடம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. எனக்கு சுத்தமா கண்ணே தெரியல அப்படின்னு யாழி சொல்லி பயந்து நடுங்க ஆரம்பிக்க டாக்டர் வராங்க. இல்லம்மா, உனது விஷப்பாம்பு தாக்கிருச்சு. அந்த பாம்போட விஷத்தால டெம்பரவரியா கண்ணு தெரியாம போயிருக்கு. ஒரு 7 நாள்ல, இன்னும் நல்லா ட்ரீட்மெண்ட் பார்த்தா ஒரு 3 நாள்லயே உனக்கு கண் பார்வை சீக்கிரம் வந்துரும். அத பத்தி கவலைப்படாத அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப தேங்க்ஸ்ங்கன்னு சொல்லிட்டு யாழி சொல்லிட்டு இருக்கா. மருந்து கொடுத்துட்டு டாக்டர் போக வேலைக்கார பொண்ணு மறுபடியும் வரா. மருந்தெல்லாம் அவளுக்கு எடுத்து கொடுத்து தண்ணி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கா. எங்க என்ன யாரு காப்பாத்துனான்னு கேட்க, இந்த இடத்தோட வில்லாவோட ஓனர் தாங்க உங்களை காப்பாத்தினாரு. எங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்ல, அவர் தான் என்ன காப்பாத்தினாரா? எங்க இருக்காரு? நான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணுமே, நான் அவரை பாக்கணும், கூட்டு போறீங்களான்னு யாழி கேட்டுட்டு இருக்கா. நீங்க பாக்க ஆசைப்படுறீங்க, நான் இன்ஃபார்ம் வேணா பண்ணலாங்க. என்னால கூட்டு போறதுக்கு அந்த முடிவெல்லாம் எடுக்க முடியாது. நீங்க வேணா வெயிட் பண்ணுங்கன்னு சொல்ல, கேபிட்டல் சிட்டிக்கு இங்க இருந்து எவ்வளவு தூரம் போகணும் அப்படின்னு யாழி கேக்குறா. இங்க இருந்தா கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் டேவாவது டிராவல் பண்ணாதான் கேபிட்டல் சிட்டிக்கு போக முடியும்னு சொல்ல, எனக்கு ஒரு குச்சி மட்டும் கொடுத்துட்டு போங்க, நடக்கிறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு யாழி சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் மோயாவ் அவ பெயிண்டிங் வரைஞ்ச அந்த கோவில்ல உட்காந்துட்டு யாழிய பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். ஒண்ணு அவன் ஞாபகமாவே இருந்துட்டு இருக்கு. அசிஸ்டன்ட் அங்க ஓடி வரான். இந்த மேடமோட செருப்பு தான் அங்க கிடைச்சது. கீழே விழுந்திருந்தாங்க போல. அங்க நிறைய விஷப்பாம்பு இறந்து கிடந்தது. அந்த இடத்துல இந்த குச்சி இருந்தது. ஏதோ பயங்கர திறமையான ஆளு இந்த குச்சியால இந்த பாம்பெல்லாம் வேட்டையாடிட்டு மேடம காப்பாத்தி கூட்டு போயிருக்கணும், அப்படிதான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, மோயாவ் இன்னும் சீரியஸ் ஆயிட்டே இருக்கான். யாழி எங்க போனாலும் தெரியலையேன்னு. யாழி அன்னைக்கு நைட்டு எந்திரிக்கிறா. வேலைக்கார பொண்ணையும் காணோம். எங்க யாரும் இருக்காங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கையில குச்சி எடுத்துட்டு தட்டு தட்டு மாதிரி வெளியே வரா. பிரின்ஸ்லி வெளியே நின்னுட்டு இருக்கான். யாழியை பார்த்துட்டு பேசினா கண்டுபிடிச்சிருவாளேன்னு சொல்லிட்டு எதை பத்தியும் பேசாம அமைதியா நிக்கிறான். யாழி யாராவது பக்கத்துல இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறா. வேலைக்கார பொண்ணையும் பிரின்ஸ்லி அங்கிருந்து போன்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறான். யாழி யாரும் இல்ல போலன்னு சொல்லிட்டு உள்ள போறதுக்கு ட்ரை பண்றா. படிக்கட்டுல ஸ்லிப் ஆகி விழுந்துடுறா. லீ பிரின்ஸ் வேகமா போயிட்டு அவளை தூக்குறதுக்கு ட்ரை பண்ண, யாருங்க நீங்க இந்த வில்லாவோட ஓனரா இல்ல வேலை பாக்குறவங்களா? நீங்க தான் என்ன காப்பாத்துனீங்களா? ரூம் எம்டியா இருக்கு, யாருமே இல்ல. வேலைக்கார பொண்ணு எங்கன்னு தெரியல, கண்ணு வேற எனக்கு தெரியல. எனக்கு உள்ள வழிய பத்திரமா கூட்டு போறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. உங்களுக்கு பேச எதுவும் முடியாதா அப்படின்னு கேக்குறா. இன்னும் பிரின்ஸ்லி பேசாமலே இருக்கான். சரிங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவளை எந்திரிக்க ஆரம்பிக்க, அவளால் முடியவே இல்ல, கால் ரொம்ப வலிக்குது. அப்படியே அவளை குண்டு கட்டா தூக்கிட்டு பிரின்ஸ்லி உள்ள கூட்டு போய் அவளை பத்திரமா உட்கார வைக்கிறான். கால் வலிக்குது அவளுக்கு, அதுக்கு மருந்தும் போட்டு விட்டுட்டு இருக்கான். நீங்க இங்க வேலை பாக்குறீங்களா? நிஜமாவே உங்களால பேச முடியாதா? பேச முடிஞ்ச யாரையாவது ப்ளீஸ் இங்க கூட்டு வரீங்களா அப்படின்னு யாழி கேட்டுட்டு இருக்கா. அங்க இருந்து அவன் கிளம்பத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கான். நான் என் புருஷனுக்கு லெட்டர் ஒண்ணு போடணும், ப்ளீஸ் அவர் என்ன தேடிட்டு இருப்பாரு, நோட்டிபிகேஷன் கொடுத்துட்றீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. கண்டுக்காம பிரின்ஸ்லி அங்கிருந்து போயிட்டு இருக்கான். பார்த்தா மிங்க கூட்டு கட்டி வச்சிருக்காங்க. அடிச்சு விசாரிச்சு கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு உயிரோட இருக்காளா இல்லையா, நான் உங்களை காப்பாத்தணும் அப்படின்னு மிங்க சொல்லிட்டு இருக்கான். பிரின்ஸ்லி அங்க ஏண்டா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்னு சொல்லிட்டு நெஞ்சில சூடு வைக்கிறதுக்கு போயிட்டு இருக்க. பார்த்தா அவன் நெஞ்சில ஒரு தழும்பு ஒண்ணு இருக்கு. ஏதோ ஒரு பெவிலியனை சேர்ந்தவனா இவன். அந்த இடத்தோட சேர்ந்த ஆளுங்க ஒருத்தங்களை பிரின்ஸ்லி கூப்பிட்டு விட்டுறான். அந்த ஆள் பார்த்துட்டு மிங்ஷுவோட தம்பி மிங்குங்க இவன். இவனுக்கும் இவன் அண்ணனுக்கும் பிரச்சனை இவன் அண்ணனை விட்டு பிரிஞ்சு வந்துட்டான். ஆனா இங்க இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஏன் இப்படி பண்ணான்னு. அது மட்டும் இல்லாம கிரவுன் பிரின்ஸ்க்கு ஆதரவா இருந்ததால ராஜமாதாக்கு ரொம்ப கோபத்துக்கு ஆளாகி இந்த குடும்பத்திலேயே இவனும் இவன் அண்ணனும் மட்டும்தான் உயிரோட இருக்காங்கன்னு சொல்ல, பிரின்ஸ்லிக்கு இன்னும் கன்ஃபியூஷன் அதிகமாயிட்டே இருக்கு. இங்க இன்னொரு பக்கம் இந்த கொள்ளைக்கார கூட்டத்தும் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க போல. அந்த கொள்ளைக்கார கூட்டம் யாரும் கதவை திட்டுறாங்களேன்னு கதவை திறக்க அந்த இடத்துல நம்ம மோயாவ் நின்னுட்டு இருக்கான். ஒட்டு மொத்தமா அந்த வீட்டுக்கு சுத்து போட்டிருக்காங்க.
இந்த கொள்ளைக்கார கூட்டத்தை பார்த்துட்டு யாரா நீங்க, எதுக்குடா அங்க வந்தீங்கன்னு மோயாவ் கேட்க ஆரம்பிக்க அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.